ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹோப் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம லைவ் ஸ்ட்ரீம்க்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன் அதை செட்டப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா OBS ஸ்டுடியோ. இதுதான் கைஸ் நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்மளுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு பேசிக்காக வந்து ஒரு 4 திங்ஸ் தேவைப்படுது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம் கேப்சர், டிஸ்பிளே கேப்சர், ஆடியோ கேப்சர், அந்த அப்ளிகேஷன் கேப்சர். ஸோ என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம் கேப்சர். இது இந்த மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இதோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளாட போகிற கேமை மட்டும் தான் கேப்சர் பண்ணோம், வேறு எதுவுமே கேப்சர் பண்ணாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து கேமோட ஆடியோ எல்லாமே கேட்குறோன்னா இந்த கேப்சர் ஆடியோ பீட்டான இருக்கலாம், இது மட்டும் கொடுத்துருன்னா இந்த மாதிரி வந்துடும் கைஸ். ஓகேவா? ஆடியோ மிக்சர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கேப்சர். டிஸ்பிளே கேப்சரோட ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் டிஸ்பிளே கைஸ், நம்ம சிஸ்டமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ எல்லாமே வந்து இதில் வந்து கேப்சர் ஆகும். லைக் நம்ம என்ன பண்ணுறோம் சார், இன்கேஸ் நம்ம வந்து வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி எதாவது பார்க்குறோன்னா அதுவும் வந்து இதில் கேப்சர் ஆகும். வீடியோக்குள்ளே செட்டிங்ஸில் நான் ஓப்பன் பண்ணி பண்ணுறோன்னா அதுவும் இதில் வந்து கேப்சர் ஆகும். அதுதான் டிஸ்பிளே கேப்சரோட என்டையர் ஒர்க்கு. என்டையர் ஸ்க்ரீனையுமே வந்து கேப்சர் பண்ணும். அதுக்கப்புறம் ஆடியோ இன்புட் கேப்சர். ஸோ இதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பேசுகிறேன் பார்த்தீங்களா மைக்கில். ஸோ அது வந்து இதில் வந்து கேப்சர் பண்ணும். நான் என்ன மைக் யூஸ் பண்ணுறேனோ அதை நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொடுத்துட்டு கேப்சர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சர். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சரோட ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்கேஸ் நம்ம வந்து டிஸ்கார்டில் நம்ம ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வாய்ஸ்லாம் கேட்கும் பார்த்தீங்களா. லைக் எக்ஸாம்பிள் நம்ம பிரபு இருக்கார், அப்புறம் ஜெட்டின் அவங்களோட வாய்ஸ்லாம் கேட்கும்ல. அதெல்லாம் வந்து டிஸ்கார்டில் வந்து இது பண்ணுறதுக்கு இங்கே தான் அவங்க யூஸ் பண்ணணும். அந்த ஒர்க்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஆடியோ கேப்சர் தான் பண்ணுது. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 4 தாங்க இம்பார்ட்டன்ட். இது இருந்தால் நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் முக்கியமான ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட் கேப்சர் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம சில ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரீத் பண்ணுற சவுண்டு, இன்னும் சில திங்ஸ்லாம் வந்து கேட்காது. இப்போ நான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கரகரான சவுண்ட்லாம் கேட்கும். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய மைக் வந்து சரியில்லை. ஸோ அதனால தான் அந்த மாதிரி கேட்குது. உங்கள்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டியான மைக் இருந்ததுன்னா அந்த மாதிரி இஷ்யூலாம் ஆகாது. ஸோ நான் என்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த சீனுக்கு போயிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட் கேப்சரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுக்குள்ளே போயிடுங்க. இதுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு இங்கே காட்டும். ஸோ நான் கரெக்டாக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர், நாய்ஸ் சப்ரஷன், கெயின், லிமிட்டர். ஸோ கம்ப்ரஸரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணோம் கைஸ் சவுண்டை. ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக கொடுக்கும். நாய்ஸ் சப்ரேஷனோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸில் எதுவுமே கேட்காது உங்கள்கிட்ட நல்ல குவாலிட்டியான மைக் இருந்ததுன்னா. கெயினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த சவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டும். லிமிட்டடோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷ்ஹோல்டு சவுண்டு, இது கொஞ்சம் ப்ரீத் பண்ணுறது, அந்த சவுண்டெல்லாம் வந்து குறைக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 4 திங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன செட்டப் யூஸ் பண்ணுறேன் ஸோ அந்த இது உங்களுக்கு ஓகேவாதுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் செக்அப் பண்ணிக்கலாம் கைஸ் ஆடியோட ஒர்க்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போடும்போது ஸ்டார்ட்டு, அப்புறம் வந்து பாஸ், அப்புறம் எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு மாதிரி ப்ளே ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அதில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சீன் 2ல் காட்டுறேன். ஸோ ப்ளஸ் ஐக்கான் ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கும் மீடியா சோர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதை தான் கொடுக்கணும். இது கொடுத்துட்டு மீடியா சோர்ஸ் ஓகே பண்ணிவிட்டு இங்கே கேட்கும். நம்ம அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எந்த லொக்கேஷனில் அதை சேவ் பண்ணியிருக்கோமோ அதை ப்ரௌஸ் கொடுத்துட்டு வீடியோவில் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங், ஸ்ட்ரீம் எண்டு, வில் பேக் இதெல்லாம் போட்டிருக்கேன்னா. ஸோ இங்கேருந்து தான் கைஸ் நான் எல்லாமே எடுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்க்கு வந்து தனியாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா
திருப்பியும் வந்து எண்டுக்கு அப்புறம் பாஸ்க்கு வந்து தனியாக ஓப்பன் பண்ணணும். அப்புறம் வந்து மீடியம்க்கு வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு மீடியா சோர்ஸாக வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் பாக்ஸ்லாம் வச்சுருப்பேன். அலர்ட் பாக்ஸுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே தான், ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ ப்ரௌசருக்குள்ளே போனவங்க மக்களே, ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு ஓகே கொடுங்க. ஓகே பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்கும். இதுக்கு நம்ம வந்து சைஸ் கொடுத்துருக்கோங்க 1920 ஹைட் வந்து 1080. இது வந்து என்டையர் இதுவே வந்து கேப்சர் ஆகும் இந்த மாதிரி ஆகிட்டு. இதுக்கப்புறம் இங்கே வந்து யூஆர்எல் கேட்குதா. யூஆர்எல்க்கு என்ன பண்ணணும், உங்ககிட்ட யூடியூப் சேனலில் இருக்கும் மோஸ்ட்டாக. யூடியூப் சேனலில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போய்ட்டு ஸ்டூடியோ இருக்குமா, ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அனலைசஸ்ன்னு இங்கே காட்டும். அனலைசஸ் இங்கே காட்டுதா, இங்கே போயிட்டு இங்கே லைவ் கவுண்ட்டுன்னு இருக்கா, இதை கொடுங்க. இதை கொடுத்தோன்னா நம்ம சேனல் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ இதை அப்படியே காட்டும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே மேலே ஒரு யூஆர்எல் இருக்கும், இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல்லை வந்து அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்துடும். இதை வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ட்டு கொடுத்து இதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ட்டு கொடுத்தா நம்ம ஆல்ட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஆல்ட்டை லாங் ப்ரெஸ் கொடுத்தா பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கொடுத்துட்டு அப்படியே இது ஹேரை வந்து எண்டில் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஷார்ட்டு பெருசாக அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ், இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து லைவ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு. அதேமாதிரி அலர்ட் பாக்ஸ் வந்து செட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து அதுக்கு வந்து ஸ்டீம் எலமெண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் மக்களே இந்த செட்டப்பு. இங்கே மேலெலாம் காட்டுது பாருங்கள், மெம்பர்ஸு, லாஸ்ட் சப்ஸ்கிரைபர், சூப்பர் சேட், இதெல்லாம் நான் இங்கே தான் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஸோ அது பண்ணணுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடும் மக்களே. அதனால் வந்து இது எப்படி பண்ணணும், அலர்ட் பாக்ஸை எப்படி செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஒரு வீடியோ வரும். அதை பார்த்துட்டு செட்டப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே காட்டும் பாருங்கள், டெக்ஸ்ட் இருக்கா. ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து சில பேர் வந்து மெம்பர் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா மெம்பர் கோல் வந்து 10/20 அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா மெம்பர் கோல் கொடுத்துட்டேனா, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அது இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சைஸு கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 50 வைக்கிறேன்னா அது வந்து அப்படியே குட்டி ஆகிடும். சரிங்களா, கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இதை நம்ம எங்கே வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கைஸ், இதுதான் இந்த டெக்ஸ்ட்டோட ஒர்க்கு. இதுக்கப்புறம் உன்னோட மெயினான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செட்டப்லாம் பண்ணியாச்சு. நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போனோம்ல, அதுக்கு செட்டப் பண்ணணும் பார்த்தீங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்கா, செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்மளோட முக்கியமான ஒர்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நம்மளோட ஒர்க்கே இல்லை. அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே அப்பிரியன்ஸும் விட்டுருங்க, அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரீம் இருக்குல்ல, இங்கே தான் கைஸ் நம்ம ஒர்க்கு. ஸ்ட்ரீம் வந்து நம்ம யூடியூப் சேனல் நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி பண்ணோன்னா நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போதே கனெக்ட் பண்ணுறீங்களான்னு அப்போ வந்து கேட்கும். அப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இங்கே வந்து தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவுட்புட்டு இங்கே தான் கைஸ் நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணுறது பெரிய ஒர்க்கு. ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் இருக்கும். சிம்பிளில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அட்வான்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரீமிங், ரெக்கார்டிங், அப்புறம் ஆடியோ, அப்புறம் ரிப்ளை பஃபர்ன்ட்டு. இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஆடியோ ட்ராக் உள்ள வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் விட்டுருங்க. இதில் வந்து ஆடியோ என்கோடர் நம்ம வந்து பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதோட என்கோடர் வந்து ஆல்ரெடி ஏசிசியில் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. வீடியோ என்கோடர் இதுதான் கைஸ் மெயினான ஒர்க்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக ஜிபியூ இருக்கும். ஜிபியூ வச்சுருக்கவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா NVIDIA யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து NVIDIA அப்புறம் H.264ன்னு இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. AMD நான் யூஸ் பண்ணுறவங்க AMDயில் இதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து X264 நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது நீங்கள் கொடுக்கக்கூடாது. இது வந்து என்னன்னா இது சிபியோட பவரை மட்டும் தான் யூஸ் பண்ணும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது. அந்த டைமில் நீங்கள் கேம் விளாட்றீங்கன்னா கேமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும், லேகாகி போகும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து சிபியுக்கு போகிற மாதிரி இருக்கும்.
அதனால் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஜிபிக்கு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஆடியர் லைவ் பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் நான் வந்து இந்த X264 தான் வச்சுருந்தேன், எனக்கு தெரியாது. அந்த டைமில் நான் அந்த இஷ்யூ பயங்கரமாக ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா, அப்படியே லேக் ஆகும் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்கேல்லாம் வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம லைவ் போடுறது வந்து 1080பியில் தான் லைவ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த செட்டப் வச்சுக்கோங்க, 920x1080. நெக்ஸ்ட்டு என்கோடர் வந்து சிபிஆரில் வச்சுக்கோங்க, எப்போவுமே சிபிஆரில் இருக்கும். பிட்ரேட் வந்து உங்களை நெட்ஒர்க் ஸ்பீடை பொறுத்து வச்சுக்கோங்க கைஸ். இப்போ நான் வந்து 50 Mbps தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் 9000 kbps வச்சுருக்கேன். நீங்கள் 100 இல்லை 150 200 வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு என்ன பிட்ரேட் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணினாங்களே உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டட் ஆப்ஷன் காட்டும், அதை நீங்கள் வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் வந்து 2 செகண்ட்ஸில் வச்சுக்கோங்க. ப்ரெசென்ட் வந்து குவாலிட்டியாக வச்சுக்கோங்க, ப்ரொஃபைல் ஹையில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பி ஃப்ரேம்ஸ் வந்து 2ல் வச்சுக்கோங்க கைஸ். இதுதான் இதோட ஒர்க்கு. அப்புறம் வந்து ரெக்கார்டிங்க்கு வந்துடுங்க. ரெக்கார்டிங் எப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து எங்கே சோர்ஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் ரெக்கார்டிங் ஃபார்மெட் வந்து எம்கேவி இல்லைனா வந்து MP4 இதில் வச்சுக்கோங்க. ஓகேவா, மற்றதெல்லாம் அவ்வளோதான் கைஸ். இதில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு ஆடியோட பிட்ரேட் டிஃபால்ட்டாக எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 160 இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே வந்து 320 சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஆடியோ. அப்புறம் ரீஃப்ளே பஃபர் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஆடியோ கைஸ், இதுதான் மெயினான விஷயம். நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 44.1 kbps. அதுக்கப்புறம் இங்கே டிசேபிள் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டை வந்து எல்லாமே டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. கீழெல்லாம் இந்த மீட்டர்ஸு, இது அட்வான்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க்கே கிடையாது. அவ்வளோதான், அப்படியே விட்டுருங்க. ஃபைனலாக வந்து இந்த வீடியோ வந்து நம்ம லைவ் போகும்போது எந்த மாதிரி குவாலிட்டியில் இது பண்ணணும், 1080pயா இல்லைனா வந்து 2Kவா இல்லை 4K ஸ்ட்ரீமான்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போதைக்கு 1080பியில் தான் இது பண்ணுறேன். அதனால் வந்து பேஸ் கேன்வாஷும் வந்து 1080பியில் தான் இருக்குது, அவுட்புட்டும் வந்து 1080p தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து FPS வந்து 60 fpsல வச்சுட்டு அப்ளே, அப்புறம் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், சேவ் ஆகிடும், முடிஞ்சது. இதுதான் கைஸ் ஒரு பேஸ் செட்டப்பு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து வெர்டிக்கல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியும். அது நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஸோ ப்ரௌசருக்கு போயிடுங்க. ப்ரௌசருக்கு போயிட்டு OBS வெர்டிக்கல் செட்டப்னு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கோ டு டவுன்லோட் இருக்குது, இதை கொடுத்த உடனே அந்த ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் ஃபைல் மாதிரி இருக்கும், அது வந்து டவுன்லோட் ஆகும். அது டவுன்லோட் ஆகிட்ட பிறகு அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி வந்துடும் கைஸ், ரைட் சைடில். ஓகேவா, இந்த மாதிரி வந்துடும். இன்கேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி OBSே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், வந்துடும். அப்படியே வரலன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக் இருக்கா, டாக்கில் போயிட்டு இந்த வெர்டிக்கல்னு காட்டும் மக்களே. இந்த வெர்டிக்கல் பேட்ச் இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் இந்த வெர்டிக்கல் காட்டும், அது வரையும் காட்டாது. ஓகேவா, அப்போ இங்கே வந்து டிக் பண்ணி விட்டுறீங்கன்னா வந்துடும். வந்துட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க, ஸோ சேம் தான் மக்களே, இந்த இடத்துலையே வந்து வெர்டிக்கல் சோர்ஸ்ன்னு காட்டும். அதில் வந்து ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே செட்டப்பை நம்ம இங்கே வர வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேம் கேப்சர் போட்டிங்கன்னா இருக்கா, இங்கே போயிட்டு காட்டுது பாருங்கள். நியூனா நம்ம இதுக்குன்னு ஒன்று தனியாக இது பண்ணிக்கலாம், செட்டப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி இங்கே கேட்கும் ப்ரீவியஸாக இருக்கிறதே, அதுவும் செட்டப் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேவா, செட்டப் பண்ணி வச்சுட்டு இந்த செட்டப்பில் போயிட்டு இங்கே கொஞ்சம் செட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஜென்ரல் செட்டிங், என்ன ரீசொல்யூஷனில், அதுக்கப்புறம் வந்து ஆடியோ பிட்ரேட்டு, அப்புறம் வந்து என்ன லைவ் ஸ்ட்ரீம் வெர்டிக்கல் இதை கொடுத்துருக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரீமிங்கில் வந்து இந்த ஸ்ட்ரீமிங்க்கு அப்புறம் சர்வர், ஓகேங்களா, இது மெயின். அது வந்து பார்த்துக்கோங்க, அது யூடியூப்லேயே இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரீம் லைவ் பண்ண போகிறீங்க, அதாவது ஷார்ட்ஸ் லைவ் பண்ண போகிறீங்கன்னா பேஸ் வந்து 6000 kbps. அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியாக வரும். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்க்கு வந்து சேம் தான் கைஸ், நான் வேறு எதுவும் வச்சில்லை, அவ்வளோதான் கைஸ், இதுதான். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது சோர்ஸ் ஃபைல் உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் அப்படியே வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக செட்டப் பண்ணதை இங்கே இது பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் மக்களே, இதோட முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். அப்படிலாம் நம்ம லைவ் போகும்போது தான் வந்து கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ்.
எல்லாருக்கும் பை. டேக் கேர்.